ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வெட்னஸ்டே மார்னிங். காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சு சூப்பராக வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை வேலையெல்லாம் ஒரு 5:30க்குள்ளே முடிச்சாச்சு. முன்ன கோலம் சாக் பீஸு இல்லை மாவு எதுலையாவது போடுவேன். ஒரு விசேஷ நாட்களில் மட்டும் பச்சரிசியில் மாவில் போடுவேன். இப்போ இந்த மார்கழி மாதம் ஒரு 4-5 அச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. கீழே ஒரு ப்ளைனாக ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துட்டு மேலே கோலம் மாவில் அந்த அச்சு போட்டால் பார்க்கவே பிரைட்டாக அழகாக இருக்குது. அது மேலே பூ வைக்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த தண்ணியில் பூ போட்டு வைக்கிறது மட்டும் 2 days ஒன்ஸ் மாற்றிடுவேன். பனிக்காலன்றதுனால 1 வீக் கூட அந்த பூ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சரி, கொசு சேர போகுது அப்படின்றதுனால 2 days ஒன்ஸு தண்ணி பூ எல்லாத்தையுமே புதுசாக மாற்றி தான் வைப்பேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று நைட்டு குருமாவும் சப்பாத்தியும் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 2 சப்பாத்தி மிச்சம் இருந்தது. மாவும் அரைச்சிட்டேன். இட்லி தான் ஊற்றிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் குருமாவும், மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, ரசம், சிக்கன் கொண்டு வந்திருந்தாங்க. அது கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு அதிலே சாதம் கலந்து கொடுத்துட்டு எக் பாயில் பண்ணி கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வெள்ளைக்காராமணி தாளித்து கொடுத்துருந்தேன். எறா வாங்கி வச்சுருக்கேன். அது மதியம் எறா குழம்பு வைக்கணும். சிக்கன் காலி ஆயிடுச்சு. பசங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாச்சு.